ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்கள் கண் பார்வை மங்குறது போல இருக்கா? மொபைல் பார்க்குறதுக்கு கூட ஸ்ட்ரெயின் ஆகுதா? மறதி அதிகமாக இருக்கா? சில நேரங்களில் சொல்கிற வார்த்தையை கூட மறந்து விடுறீங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 3 விதைகள் இருக்குல்ல, அது உங்களோட கண் பார்வையை மட்டும் இல்லைங்க, உங்களோட நினைவாற்றலையும் அதிகரிக்கும். வயசாகினாலும் ஷார்ப்பாக வச்சுருக்கோம். நரம்புகளோட பலத்தை அதிகரிக்கும். நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுவும் வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரணமான விதைகள் தான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கண்ணு மூளை ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். பிரெயின் தான் எல்லா சிக்னலையும் கண்ட்ரோல் பண்ணுது. கண் இருக்குல்ல, அது சிக்னலை ரிசீவ் பண்ணுது. ஆனால் இப்போ என்ன நடக்குது? மொபைல் யூசேஜ் அதிகமாயிருச்சு. அதனால இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நைட்டும் சரி பகல்லையும் சரி எல்லாருமே மொபைலை யூஸ் பண்ணுற டைம் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீனிங் டைமும் அதிகமாயிருச்சு. அதே டைமில் உணவு பழக்கமும் அதிகமாக மாறிட்டு இருக்கு. ஜங்க் ஃபுட் அது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். தூங்குற டைம்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால தான் நம்மளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் கூட டேமேஜ் ஆகுது. மெமரி பவரும் குறைஞ்சிட்டே போகுது. இதை சரி செய்யறதுக்கு எக்ஸ்பென்சிவான மெடிசின்ஸ் தேவையில்லை. சரியான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த சரியான உணவுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 விதைகள் போதுங்க இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு. அதில் பார்க்கக்கூடிய முதல் விதை என்னன்னா ஆளி விதை தான். இதை இங்கிலீஷில் ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ விதைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இந்த ஆளி விதையை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆளி விதைகளில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், கண்ணுக்கும் பிரெயினுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஊட்டச்சத்து என்னன்னு பார்க்கலாமா? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிக அளவில் இந்த ஆளி விதையில் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா, கண் பார்வை கிளியராக மாறுது. பிரெயினோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த விதைகள் உதவியாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. தினமும் சாப்பிட்டுட்டிங்கன்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வர்றதை குறைச்சிக்கலாம். கண்களோட நரம்புகள் கூட பலம் பட ஆரம்பிக்கும். மெமரி பவர் ஷார்ப்பாகும். டெய்லி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை சாப்பிட்றதுனால நம்மளோட கண்ணுக்கும் பிரெயினுக்கும் அது ரொம்ப நல்லது. அதுக்காக ஆளி விதைகளை எடுத்து டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. இதை வறுத்து அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை 1 கிளாஸ் சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கிளாஸ் பாலில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அடுத்து 2வது பார்க்கக்கூடிய விதை என்னன்னா பூசணி விதை. இதை இங்கிலீஷில் பம்கின் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் பூசணிக்காயை சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை தூக்கி போட்டுருவோம். அதோட விதைகளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது ஜிங்க், மெக்னீஷியம் அது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே பூசணி விதையில் இருக்குது. இது மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூளையை ஷார்ப்பாக வச்சுருக்கிறதுக்கும் பூசணி விதைகள் உதவியாக இருக்கும். இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாமா? இது டைரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு பாதாம் மாதிரியே இருக்கும். ஒரு கைப்பிடி சாப்பிட முடியும்னாலும் சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 1 ஸ்பூனாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். வெறுமனை சாப்பிட்டாலே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அப்படி பிடிக்கலனா லைட்டாக நெய் விட்டு வறுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பிரெயினுக்கு ஒரு டானிக் மாதிரி வேலை செய்து தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும். வயதானவங்களுக்கு வரக்கூடிய மெமரி லாஸ் பிரச்சனையை கூட குறைக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். 3வது பார்க்கக்கூடிய விதை என்னன்னா அதுதாங்க சூரியகாந்தி விதை. ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம இதை ஏன் சொல்கிறோன்னா, சூரியகாந்தி விதை இருக்குல்ல, அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின்களும் இருக்குது. இது சருமத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயசானாலும் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூரியகாந்தி விதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இ தான் இதுக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட விட்டமின் இ இருக்குல்ல, அது சூரியகாந்தி விதையில் இருக்குது. செலினியம், ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இந்த சூரியகாந்தி விதையில் இருக்குது.
கண்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சூரியகாந்தி விதையில இருக்கு. மூளை வயதாகும்ல, அத தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்த பலப்படுத்துது. இந்த சூரியகாந்தி விதைய சாலட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூரியகாந்தி விதைய நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப, உங்களோட பார்வை நல்லா கிளியர் ஆகிரும். வயதானவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா ஞாபக மறதி சொல்லலாம். இந்த ஞாபக மறதிக்கு கூட சூரியகாந்தி பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த 3 விதைகளையும் தனித்தனியா சாப்பிடுறத விட, சேர்த்து சாப்பிடுறப்ப நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை, 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி விதை, இது 3யும் மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிடுங்க. உங்களுக்கு டைரக்ட்டா சாப்பிட பிடிக்கலனா, இது 3யும் பவுடர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். காலையில சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு நேரம் இல்லனா, சாயங்காலத்துல கூட சாப்பிடலாம். தொடர்ந்து 30 நாட்கள் நீங்க இந்த 3 விதைகளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப, ரிசல்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இத நீங்களே உணர முடியும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததா இருந்தாலும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அதனால அளவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். இந்த 3 விதைகள சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்க அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. விதைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால குவாலிட்டியான விதைகள பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த 3 விதைகளுமே உங்களோட கண் பார்வைய பாதுகாக்கிறதுக்கும், மூளைய கூர்மையா வச்சிருக்கிறதுக்கும் ஒரு இயற்கையான ரெமெடி தான். உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இந்த வீடியோவ போட்டிருக்கோம். ஸோ, இதனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த 3 விதைகள பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். குறிப்பு, நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த விதைகளோட பொடிகள எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோல கண்களோட பார்வை சக்திய அதிகரிக்கிறதுக்கூடிய 3 விதைகள் பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.